காதலை புரிய வைக்கணும்னு நினைக்கிறோமே தவிர ஒரு நாளும் அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கவே இல்லை. ஸோ இதுதான் காதலில் பிரச்சனை. இந்த புரிதல் இருக்கு இல்லையா, அது ஒரு சில அழகான அந்யோன்யமான காதலை வந்து எங்கே பார்க்கலாம்னா, நம்மளோட ஒவ்வொருத்தரோட வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கிட்ட பார்க்கலாம். ஓகே, டே கழவா என்னடா பண்ணுகிற அப்படின்னுவாங்க, ரொம்ப கொஞ்சலா. ஓகே, அந்த கேள்விக்கு வேறு வேலை இல்லை, இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தால் மறுபடியும் அனுப்புகிறா பாரு அப்படின்னும், ஒரே வேலையாக சொல்ல மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த சின்ன சின்ன ஊழல்லையோ ஒரு காதல் இருக்கிறத அழகாக அப்பா அம்மா கிட்ட இருந்தே பார்க்கலாம். அதுக்காக அவங்க பயங்கரமாக சண்டை போட்டுக்க போகிறாங்களா? அந்த மனிதனை அருமையாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு அம்மா, அந்த மனிதனை அழகாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு அப்பா, புரியுதா? ஸோ இவங்க வந்து அந்த மனிதத்துவத்தை நேசிக்கிறாங்க. அவங்களோட உடலையோ இதெல்லாம் வெளித்தோட்டத்தெல்லாம் பார்க்கல, அவங்க பார்த்ததெல்லாம் உள்ளத்தில் அவன் சும்மா அப்படி தான் கத்திக்கிட்டு இருப்பா, அவளுக்கு வேற வேலையே கிடையாது. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இங்கே தான் லவ் பிறக்குது. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, இதுக்கு பேர் புரிதல். நிறைய பேர் இதை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன். நீ ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழல, நீ புரிஞ்சிக்காமல் வாழ்ந்துன்னுக்கிற.